உறவுகளுக்கு வணக்கம். 2016 to 2021 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக இந்த கூட்டணி ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு கைப்பாவையாக ஒரு பகடக்காயாக பாஜக கட்சி வைத்துக்கொண்டு கோவில் சொத்துக்களையும் அரசு பொது சொத்துக்களையும் மக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு உரிய ஆதாரங்களோட நான் இன்றிலிருந்து வெளியிடுவதாக நேற்று காணொலியில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி முதல் காணொலியாக திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் வட்டம், வயலூர் கிராமத்தில் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ஒரு மார்வாடிக்கு 2018 அந்த வயலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாமாத்தம்மன் கோவில் நிலத்தை லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியாக பட்டாவை மாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சேடு பேருக்கு முன்னாடி அந்த கோவில் நிலமாகவே இருக்குது. அதுக்கான ஆதாரம் ஏ ரிஜிஸ்டர், அதாவது பதிவேடுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாமாத்தம்மன் கோவில்னே இருக்குது. இந்த சேடு பேரில் வந்ததுக்கு பிறகு இப்போ யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை சேர்ந்த கடம்பத்தூர் ஒன்றிய சேர்மன் சுதாகர் அவர் பெயரில் இன்றைக்கி தனிநபருக்கு இன்றைக்கி பட்டா மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சுதாகர் பெயரில் இன்றைக்கி அந்த கோவில் நிலம் பல வருடங்களாக அந்த ஊர் பொதுமக்களே அதை அந்த கோவில் நிலத்தை பராமரித்து வந்திருக்காங்க. அதன் பிறகு இன்றைக்கி மோசடியாக லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு ஏ சுந்தர் ஜோனல் டெப்டி தாசில்தார் அப்படின்ற ஒரு தாசில்தார் இன்றைக்கி அந்த ஒன்றிய சேர்மன் சுதாகர் பெயரில் இன்றைக்கி போலியாக இன்றைக்கி பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு உரிய ஆதாரங்களோட அந்த தாசில்தார் மீதும் அதில் ஈடுபட்டிருந்த ஊழல் அரசியல்வாதிகள் மீது உரிய புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஆனால் ஒரு தாசில்தார், அரசு பணி செய்கிற ஒரு தாசில்தார் இன்றைக்கி லஞ்சம் பணம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி தனிநபருக்கு ஒரு அதிமுக கட்சியை சேர்ந்த ஒன்றிய சேர்மன் பெயரில் இன்றைக்கி கோவில் நிலத்தை பட்டா மாற்றி கொடுத்துருக்காருனா இன்றைக்கி தேர்தல் அதிகாரியாக இன்றைக்கி அவர் பணிபுரிகிறார். அப்போ தேர்தல் அதிகாரியாக அவர் நேர்மையாக எப்படி அவர் பணிபுரிய முடியும்? எப்படி நேர்மையாக அவர் செயல்படுவார்? அதனால் இந்த காணொலி நான் காணொலி வாயிலாக தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மதிப்பிற்குரிய அர்ச்சனா பட்நாயக் அந்த அம்மாவுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிப்பது என்னவென்றால், உடனடியாக என்னுடைய காணொலி வெளியிட்டதுக்கு பிறகு அந்த தேர்தல் அதிகாரியாக அந்த ஏ சுந்தர் என்ற அந்த தாசில்தார் எங்கே பணிபுரிஞ்சாலும் உடனடியாக அவரை காத்திருப்போர் பட்டியலில் சேர்க்கணும். அதன் பிறகு தேர்தல் முடிஞ்சது பிறகு அவர் மீது விசாரணை மேற்கொண்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நான் வெளியிட்டும் அவர் எங்கேயாவது தேர்தல் பணி மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவருடைய வாயிலில் உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதனை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை வேறு ஒரு காணொலி வாயிலாக என் உறவுகளை நான் சந்திக்கிறேன்.